முருகா சார், இப்படி எங்களை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் படத்துக்கு போனால் இப்படியே ஏமாற்றுவீங்க? எவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்து, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டோரிஸை கொடுத்து, எவ்வளோ ஹிட் படங்கள் கொடுத்து, நீங்கள் ஏன் இப்படி கதைக்கு பஞ்சமா இல்லை ஹீரோவுக்கு பஞ்சமா? யார் உங்கள் பிரச்சனை? ஒருவேளை நீங்கள் வச்சுருக்க ஸ்கிரிப்டுக்கு நடிக்கிறதுக்கு தைரியமாக இல்லையா ஹீரோஸு தளபதி மாதிரி? அதனால இப்படி மொக்க படம் எடுக்கிறீங்களா? ஏன் எதுக்கா இவ்வளோ மொக்க? என்னங்க இந்த படத்தில் ஒரு கன் கலாச்சாரம் வரக்கூடாதுன்றது கான்செப்ட்டு. ஆனால் அந்த கன் கலாச்சாரம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க? யார் கொண்டு வர்றா? எதுக்காக அதை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறாங்க? அதோட பின்புலம் என்ன? அந்த பின்புலத்துக்கு என்ன தேவை? இப்படி எதுவுமே தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லையே. இந்த கண் கலாச்சாரத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏன்ற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ மெனக்கெடுது. அவங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக என்ஐஏ தான் சாவுறாங்க. எதிர்த்தாப்பில் இருக்க வில்லன் சாவ மாட்டேங்கிறான். இந்த படத்தில் வந்து விஜய் ஜமாலை கொண்டு வந்தீங்கன்னா விஜய் ஜமாலை கொண்டு வந்தீங்க, நல்ல வேலை. அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிங்க. இல்லைன்னா செகண்ட் ஹாஃபில் எவனுமே உட்காந்துருக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபே பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சமாவது ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகுது. சிவகார்த்திகேயன் எவ்வளோ அழகான ஒரு ஹீரோ, அவரை போய் இப்படி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அவருக்கு அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதியிருக்க கதையோட அந்த தன்மைக்கு இப்படி தான் இருந்தால் தான் சரியாகும்னு எழுதிட்டீங்களா? இந்த அளவுக்கு தாடியெல்லாம் வச்சு, அப்போ ஏன்னா அவருக்கு வந்து ஒரு டிஸார்டர் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான ஒரு ஆக்ரோஷம் வேணுன்றதுக்காக மூஞ்சியில் அவ்வளோ பெரிய தாடி வச்சு காமிச்சிங்களா? சரி, இது லவ் ஸ்டோரியா ஆக்ஷன் ஸ்டோரியா? எதுக்கு படத்தில் ஹீரோயின் இருக்குது, அந்த ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் படமே போகுது. கடைசியில் லவ்வை வச்சு படத்தை முடிக்கிறீங்க. அவ்வளோ பேர் அங்கே எண்ணெயில் செத்து போயிட்டாங்க. ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பாவம். இவங்களும் வந்தவனுக்கு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊருக்குள்ளே மீடியா இருக்கா இல்லையா, போலீஸ் இருக்கா இல்லையா, மற்ற போலீஸ்லாம் என்ன பண்ணுது, பொதுமக்கள் இருக்காங்களா இல்லையா, ஒன்றும் புரியலை. தலையில் வால் இல்லை இந்த படத்துக்கு. இப்படி நீங்கள் எடுப்பீங்கன்னு நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. சர்க்காராக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், எப்படி படம் அதெல்லாம் எங்கே போயிடுச்சு? உங்கள் டேலண்ட்லாம் எங்கே போச்சு? எனக்கு புரியல. வர பல டேரக்டர் எல்லாமே இப்படி சொதப்புனீங்கன்னா எப்படி உங்களை நம்பி நாங்கள் படத்துக்கு போகிறது? சரி, அனிருத்தாவது படத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு பார்த்தா அனிருத்து அதுக்கு மேலே படத்தில் பேக்ரவுண்டு ஃபுல்லாக டம்முன்னு அடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அது மட்டும்தான் இருக்குது. பட் பாட்டெல்லாம் சுத்தம் பெருசாக ஒன்றும், இந்த சலம்பல அலம்பலம் ஒரு பாட்டு மட்டும்தான். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சைக்கிளை பார்க்க முடியல. இப்படியா நீங்கள் கதை எழுதுவீங்க? என்ன முருகதாஸ் பிரதர், நீங்கள் ஐ ஸோ டிசப்பாயிண்டட், ஹைலி டிசப்பாயிண்டட்.